Hi my dear friends and families, welcome to Ceciline's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் சாஃப்டான இடியாப்பமும் அதுக்கு ஒரு காரசாரமான சைட் டிஷ் முட்டை கிரேவியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பம் ரொம்ப சுலபமாக கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம பிழிஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த டேஸ்டியான இடியாப்பம் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த டேஸ்டியான இடியாப்பம் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ரைஸுக்கு வச்சு விட்டுட்டேன். அப்புறமா எக் கிரேவி பண்ணுறதுக்கு முட்டையும் வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு இது நம்ம அரைக்கணும். 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக கசகசா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் சோம்பு போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. இப்போ இந்த இதை நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிய வேகிறதுக்காக நான் மூடி வச்சுக்கிறேன். தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அதனால் மூடி வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நான் கலருக்காக 1 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போது நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த தக்காளி கிரேவிக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா திக்காக கிடச்சிருக்கு அந்த கிரேவி. ஸோ இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருந்த முட்டையை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறத்துலேயே நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் லைட்டாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மசால் கருகிடும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உரிச்சு வச்சுருந்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் ஸ்லிட் போட்டு போடுறனாலும் போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே இந்த மசால் நல்லா இறங்கும். ஸோ இப்போ முட்டையை நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலில் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு முட்டை. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா அந்த நம்ம கிரேவியில் இந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மசாலோடு அப்படியே எண்ணெய் அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்தே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னடா 5 முட்டை போட்டேன், ஒரு முட்டையை காணும்னு பார்க்குறீங்களா? பாப்பாக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கிரேவியில் போட வேணான்னு சொல்லிட்டு அவளுக்கு தனியாக நான் ரோஸ்ட் பண்ணது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த மசாலோட. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. முட்டை கிரேவி இது நீங்கள் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் ஒரே ஒரு பீஸ் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இடியாப்பம் ஆப்பம் அப்படின்னா தேங்காய் பால் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா தேங்காய் பால் வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் தேங்காய் பாலே சாப்பிட்டு பழகிட்டேன். ஸோ அதனால் அவருக்கு தேங்காய் பால் முட்டை கிரேவி ரெண்டுமே வச்சுருக்கேன். இப்போ இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து எனக்கு இந்த அடானாவின் அம்மா இடியாப்பம் மாவுன்னு சொல்லிட்டு இந்த மாவு கிடைச்சிச்சு. சூப்பராக இருக்குது இடியாப்பம், நல்லா சாஃப்டாக. நான் இது வரைக்கும் இடியாப்பம் இந்த மாவில் வந்த அளவுக்கு எந்த மாவுலையுமே வரல. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மதுரையிலேருந்து தான் வருது. ஸோ இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவு. இப்போ மாவு ஆட் பண்ணிவிட்டு உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கேன், இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த கொதித்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதாவது ட்ரை மாவு இல்லாத அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து தண்ணி நம்ம அளவுலாம் கிடையாது. நீங்கள் இப்படி கிளறி விட்டு அடியில் ட்ரையாக மாவு இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக எந்த மாவுமே இல்லை. ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் நான் வந்து மூடி வச்சிடுறேன். அந்த சூடுலேயே வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மாவு வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நான் இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப தேடி நான் கடைசியில் அமேசானில் தான் இது கிடச்சிச்சு. நான் நேரில் பார்த்து வாங்கலாமேன்னு சொல்லி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ அமேசான்லேயே நான் ஆர்டர் போட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி செட்டு. ஸோ இந்த தட்டு இட்லி செட்டும் போட்டேன், அதோடையே வந்து இடியாப்ப செட்டும் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இடியாப்பமே பண்ணினேன். நமக்கு தான் புதுசாக ஏதாவது வந்துருச்சுன்னா அதை வைக்க முடியாது, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இடியாப்பம் வந்து இந்த புதுசாக வாங்கினேன் இந்த தட்டில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தட்டு. அந்த ஸ்டாண்டுமே ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு. இட்லியும் இதில் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. இடியாப்பத்துக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் தான் இன்றைக்கி நான் இடியாப்பம் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த தட்டில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா தடவி வச்சுக்கலாம். நம்ம புளிய போகிற அந்த குழல்லையும் வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் மாவை. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் குழலில் வச்சு புழிஞ்சுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு புளியணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஒரே நேரத்தில் 5 தட்டில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் செட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு இது. இதுலேயே 4 தட்டு இருக்குது, 3 தட்டு இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது வந்து 5 தட்டு உள்ளது. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது இடியாப்பம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது இடியாப்பம் முட்டை கிரேவி. அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.